நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டுள்ள மிகப்பெரிய ஞானி என்று சாலமோன் அழைக்கப்பட்டு வருகிறார். ஆனாலும் சாலமோனை விட பெரிய ஞானி யார்? அவர் நடந்த உண்மை சம்பவத்தை நான் இங்கு விளக்குகிறேன். ஒரு பத்திரிகையாளர்கள் இங்கிலாந்து மகாராணியிடம் சந்திக்க விருப்பப்பட்டதன் பெயரில் ராணியும் மகாராணியும் ஒத்துக்கொண்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார். அவர்களில் ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார், மகாராணி அவர்களே, நீங்கள் இந்த உலகில் 52 நாடுகளுக்கு மேல் போரிட்டு ஜெயித்து உங்கள் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் வர காரணமாயிருந்த அந்த மாஸ்டர் பிளான் போட்டு தரும் அந்த நபர் யார் என்று கேட்டார்கள். உடனே இங்கிலாந்து மகாராணி அவர்கள் தனது அரண்மனை அறைக்குள் சென்று விட்டார். பத்திரிகையாளர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தனர். யாரையோ ஒரு மிகப்பெரிய நபரை நமக்கு இன்ட்ரோடியூஸ் செய்ய போகிறார் என்று ஆவலுடன் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கிலாந்து மகாராணியோ யாரையும் அழைத்து வராமல் தனது கையில் இருந்த பரிசுத்த வேதத்தை காண்பித்தார். பத்திரிகையாளர்கள் குழம்பி போய்விட்டார்கள். இங்கு மகாராணி சொன்னது, நான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை தினமும் படித்து தியானிப்பதன் மூலம் தினமும் தேவ ஞானம் பெற்று வருகிறேன். ஆம், எனக்கு முன்பாக தேவனையே முன்னிறுத்து போரிட்டேன். யுத்தத்திற்கு என் தேவன் என்னை பழக்குவித்து தேவ ஆலோசனைகளையும் தேவ ஞானத்தையும் தந்து வழிநடத்தினார். இதுவே எனது முழு வெற்றியின் ரகசியம் என்றார் இங்கிலாந்து மகாராணி. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த மகா பெரிய ஞானி சாலமோனை காட்டிலும் நம் உலக மகா பெரிய தேவனை முன் நிறுத்தி சென்று பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் காரியங்கள் எதுவாகிலும் நாம் தினம் அவரை தேடும்போது, ஜெபம் செய்யும்போது, வேதம் வாசிக்கும்போது அதில் உள்ள மறைப்பொருள் யாவற்றையும் வெளிப்படுத்துவார். அவற்றை தினம் நமக்கு அதன் மூலம் வெற்றியின் தினமாக காணப்படும் அந்நிய தினமும். ஆமேன். God bless you.